அண்ணா இப்போ என்னை கொல்ல போறீங்களாண்ணா? உன்னை எதுக்கு நான் கொல்றேன்? உன் உயிர் எனக்கு வேணாம், உங்ககிட்ட இருக்கிற பொருள் தான் எனக்கு வேணும். எங்கள் வீட்டில் இருக்கிறதே 2-3 பொருள், அதுவும் இஎம்ஐயில் போயிட்டு இருக்கு. அதையும் கேட்டால் எப்படின்னா? டேய், உன் பொண்டாடி ஃபோன் பண்ணுறான். பொண்டாட்டிக்காண்ணா 2 நாளாக சண்டைண்ணா, பேசுறது இல்லைண்ணா. டேய், உன்னை உன் பொண்டாடி ஃபோன் நம்பர் சொல்கிறேன் நான் சொல்கிறான். 99 35 42 52 72. ஸ்பீக்கர் போடுறேன், உன் பொண்டாடிக்கிட்ட பேசு. பீரோவில் எவ்வளோ பணம் இருக்கு, எவ்வளோ நகை இருக்குங்கிறத மட்டும் கேட்டு, கடத்தி வச்சிருக்கங்கிற விஷயத்த சொல்லவே கூடாது. பேச. ஹலோ, எங்கங்க இருக்கீங்க? பிரதிமா, பீரோவில் எவ்வளோ நகை பணம் இருக்குதுன்னு சொல்லுமா. ஏய் பைத்தியமா நீ? குழந்தைக்கு பால் வாங்க போறேன்னு சொல்லிட்டு போனேன், இன்னும் ஆளை காணோம்னு பார்த்துட்டு இருக்கேன். வீட்டுல பணம் எவ்வளவு இருக்கு, நகை எவ்வளவு இருக்குன்னு கேட்டுட்டு இருக்க. ஒரு விஷயமா தான் கேட்குறேன், சொல்லுமா. நம்ம வீட்டு பீரோல வேற என்னங்க இருந்துற போகுது? ஒரு 2 லட்சம் பணம் இருக்கும், ஒரு 6-7 பவுன் நகை இருக்கும், வேற என்னதான் இருக்கும்? அவ்வளவுதான் இருக்கா? கிடைச்ச வரைக்கும் லாபம். எல்லாத்தையும் மூட்டை கட்டி எடுத்துக்கிட்டு நான் உனக்கு அனுப்புற லொகேஷனுக்கு எடுத்துக்கிட்டு வா. ஏய் யாரா நீ? உன் புருஷனை கடத்தி இங்க வச்சிருக்கேன். ஏய் என் புருஷனை விட்டுடா. இன்னும் 1/2 மணி நேரத்துல நீங்க வரல, உன் புருஷன் அவ்வளவுதான். என் புருஷனை விட்டுடா. ஏய் ஹலோ, ஏய் ஏய். என்னன்னா இப்படி பண்ணிட்டீங்க? சரிண்ணா, வீட்டில் யாரையும் காணோம், அண்ணி எங்கே போயிட்டாங்க? ஏய் பாரு, அவதான் நான் கூப்பிடுறேன், இதுதான் வர்றேன். ஹலோ, போடா போடான்றல, உடனேப்பா போடா. அப்பா, அவனா கடத்தினான், அவனா நகை பணம் கேட்டான், அவனே விட்டுட்டான். சரியான சைக்கோவா இருப்பானோ? என்ன நடந்திருக்கும்? சொல்லு.